படத்தில் காட்டியுள்ளபடி ஒவ்வொன்றும் சி மின்தேக்கு திறன் கொண்ட C1, C2 மற்றும் C3 ஆகிய 3 ஒரே மாதிரியான மின்தேக்கிகள் V மின்னழுத்தம் கொண்ட மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. மின்தேக்கி C3 சேமிக்கப்படும் ஆற்றல் மற்றும் அமைப்பில் சேமிக்கப்படும் மொத்த ஆற்றல் முறையே E3 மற்றும் E எனில் ET/E இன் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் முதல்ல மின்தேக்கியின் தொகுதி மின்தேக்கு திறன் கண்டுபிடிக்கணும். PQS ஆகியவற்றில் தொகுதி மின்தேக்கு திறன் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு அதை சேமிக்கிற மொத்த ஆற்றல், அதே மாதிரினா C3 சேமிக்கிற மொத்த ஆற்றல், C3 E3ன்னு வச்சுருக்காங்க அந்த மொத்த ஆற்றல். அதே மாதிரி அந்த C3 சேமிக்கப்படும் ஆற்றல் E3ன்னு, அதே மாதிரி மொத்த அமைப்பில் சேமிக்கப்படும் ஆற்றல் ஈன்னு வச்சுருக்காங்க. ரெண்டுக்குள்ள வீதம் தான் கண்டுபிடிக்கணும். நீட் 2026 எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா. எப்படின்னு பார்க்கலாம். CP = CQ = CS = Cன்னு கொடுத்துட்டாங்க. அது 3 மின்தேக்கிகள். நம்ம C1, C2, C3 நம்ம CP, CQ, CS எடுத்திருக்கோம். அது எல்லாமே என்னது ஒரே மாதிரியான மின்தேக்கிகள் இருக்கிறதால நம்ம CP = CQ = CS = Cன்னு வச்சுருக்கோம். அப்போ UPங்கிறது என்ன இருக்கும் உங்களுக்கு, அதாவது P இதில் உங்களுக்கு சேமிக்கப்படும் ஆற்றல் என்னது இங்கே விங்கிறதால இங்கே சில சமமாக இருக்கா, இங்கே மின்னழுத்த ஏற்பாடு இங்கே V2 இங்கே V2 இதுக்கு இடையில V2 இருக்கும். அப்போல்லாம் 1/2CV² பொதுவான ஃபார்முலா. அப்போ விங்கிறது இங்கே V2 இருக்கிறதால கீழே V2² = 1/2 CV²/4 வரும், ப்ளஸ் CV²/8 வரும். இப்போ மொத்தங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றிலையும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் எங்கே மாறப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே Pலையும் Qலையும் அதே மாதிரி தான் இருக்க பொழுது. ஆனால் இதில் எஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்கும், இங்கே V தான் இருக்கும். அதெல்லாம் யூபியில் 1/2 அதை போட்டிருக்கோம். அதே மாதிரி Qலையும் அதே தான், ஏன்னா V2 இங்கே Pக்கும் Qக்கும் வரதால. ஆனால் எஸ்ல 1/2C² தான். உங்களுக்கு C²/8 + C²/8 வந்துடுது. ரெண்டும் மேற்கையை கண்டுபிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம். இது 1/2C². எல்லாத்தையும் எல்சி எடுத்தோம்னா கீழே 8 எல்சி எடுத்திருக்கோம். அப்போ இங்கே C² + C², இங்கே 4C² வரும். அப்போ 6C²/T, அதாவது 2ஆல் அடிச்சுன்னா 3 2 6 4 8 3/4C². இப்போ Pல மட்டும் உங்களுக்கு C², அதாவது உங்களுக்கு C²/8ன்னு வருது. இது முதல்ல கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா அது மொத்தத்தில் எவ்வளவு 3CV²/4 வருது. அதை நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த C² அடிப்பட்டு வரும். மேலே 4 வந்துடும், கீழே 24. படித்தா 1 4 6 4, அப்போ 1/6. அப்போ ஆப்ஷன் ஏ 1/6 என்பது தான் சரியான விடை.